சரி, எதுக்கு தான் காலேஜ் லீவ் விடுதுன்னே தெரியல. காலையிலேருந்து அதை இதை வீடத்தை ஒரு கக்கூசு கழுவுன்னு எனக்கு உயிரை வாங்கிட்டு இருக்குது. ஏய், அங்கே என்ன டீ முணுந்துட்டு இருக்க? போய் தேங்காய் தருவு போ. எனக்கு தேங்காய் தருவா? எனக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. அதில் வேலை என் இட்டுப்போ ஒடிகிற அளவுக்கு வேலை வாங்கிட்டு இருக்குதுங்க. திங்கணும்னா செஞ்சு தான் ஆகணும். இந்த வீட்டை நான் மட்டுமா திங்குறேன்? உங்களுக்கு ஒரு மோவா இருக்கால, அவன் 3 வேலையும் நல்லா 3 சட்டியை வடித்து திங்கிறாள். அவள்கிட்ட சொல்லுங்க. ஏட்டி, அதுவே ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா 6:30 மேலே வருது. அதுகிட்ட என்னட்டி சொல்லுது? வரல நாடகக்காரி. ஸ்கூல்ல நாடகம் நடிச்சுட்டு வருவா, வீட்டில் வந்து அதோட மிச்சம் ஒரு நாடகம் நடிப்பா. என்னட்டி, அவ என்ன நாடகம் நடிச்சு நீ கண்டுட்ட? வந்ததுமே சொல்லிட்டு வருவா, அம்மா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. வலியும் நோவும் அவங்கவுங்களுக்கு வரும்ப தெரியும்பட்டி, வரும்ப தெரியும். வலியும் நோவும் ஒரு நாள் வரும், 2 நாள் வரும், 1000 வருஷம் அவன் வந்துட்டு இருக்கும். ஏய், சொன்ன வேலையை செய்ய முடியுமா முடியாதா? எல்லாரும் சோஃபால இருந்து ரெஸ்ட் எடுப்போம். அவள் அதுக்கப்புறம் கக்கூசை பூட்டி கிடந்துட்டு 1 மணிக்கு ஒரு கக்கூசுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுப்பா. அதோட நாள் முடிஞ்சிடும். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். அப்படியெல்லாம் இல்லை டீ, அதெல்லாம் உன் நினைப்பு. அவள் டைம் டேபிள் போட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. வந்ததும் நல்லா சோத்து மூட்டை மாதிரி சோறை எடுத்து விழுங்குவா. விழுங்கினதுக்கப்புறம் அம்மா தலை வலிக்குது, அப்புறம் ஐயோ வயிற்று வலிக்குது, அதுக்கப்புறம் டைம் ஆகும், மூஞ்சி மூடிட்டு கிடந்து உறங்குவா. இப்போ நீ தேங்காய் துருவி தெரிய மாட்டியா? மாட்டேன், வேணாம், அந்த டவுசர் எடுத்து துருவி கேளுங்க. வீட்டுக்கு போனாலும் எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுடி. ஆமாடி, எனக்கும் தான் போகணும், படிக்கணும், ரெக்கார்ட் எழுதணும், எவ்வளோ வேலை இருக்குன்னு நினைச்சாலே தலை வலிக்குது. ஆமா, நாங்களே இவ்வளோ டென்ஷனாக இருக்கும், நீ எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதியே, எப்படிடி? ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம்டி. அப்படி என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கிழிச்சிட்ட? டைம் டேபிள் போட்டு படிப்பியோ? நாங்களும் அப்படி தான் படிக்கிறோம். ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை, டைம் டேபிள் போட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு பாங்கிட்டீங்க. அப்போ எப்படி எல்லாம் ஒர்க்கையும் முடிக்கிற? அதுவா, நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி என் வீட்டில் அக்கா கரைன்னு ஒருத்தி இருக்கல்ல, அவளை வச்சு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கேன். உன்ன மாதிரி எங்களுக்கு பாசக்கார அக்கா கிடைக்கலையே. யாரு அந்த நாய்? அவளை, அந்த காக்க கொண்ட அவளா பாசக்காரி? அவள்கிட்ட வேஷம் போட்டாதான் எல்லாம் நடக்கும். எனது வேஷம் போடுவியா? அப்படின்னா இப்போ போய் அக்கா எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணித்தான், எனக்கு ரெக்கார்ட் எழுதித்தான்னு கேட்டால் அந்த நாய் எழுதி தந்துருமா? அப்போ எப்படி கேட்ப? வெயிட் அண்ட் வாட்ச். ஐயோ, இந்த ஸ்கூலில் எவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறாங்க. காலையில் 8 மணிக்கு போயிட்டு இப்போ வர்றேன், தலையெல்லாம் வலிக்குது. நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கிட்டா. அம்மா காது கேட்காத போலயே இருப்போம். ஏட்டி, நீ இப்போ தேங்காய் துருவியா மாட்டியேட்டி? என்னது தேங்காய் துருவணுமா? அப்போ இன்னும் இங்கே வேலை மிச்சம் இருக்கு போல இருக்கு. அப்போ நீ ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமே. அம்மா அம்மா. என்ன மக்களே, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? அம்மா டீ போட்டு குடிச்சிருக்கேன், குடிச்சிட்டு அம்மாக்கு ஒரு சிறிய உதவி பண்ணியாமான்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறம்மா, எனக்கு தலைக்கு உள்ளால என்னன்னே தெரியலம்மா, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு, இனிமே ஒரு மாதிரி இருக்கும். சோறு ரெடி ஆகுற வரை உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ, காலையில் நீ குளிச்சுட்டு தலை கட்டுற இல்லை மக்களே, அந்த ஈரத்தினாலேயா இருக்கும். அதை குளிக்கிறவங்க எல்லாம் சொல்லணும், குளிக்காத இந்த நாய்க்கு எதுக்காது? அம்மா, ஸ்கூல்ல இருந்து படிக்கவே முடியலம்மா, தலை வலி வந்து கண்ணெல்லாம் எரிச்சலாம் இருந்ததம்மா. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்திருப்பா. இன்னைக்கு மட்டும் இவளுக்கு கவனிக்க முடியல. ஐயோ ஐயோ ஐயோ. எடி, காக்க கொண்ட வாய் முடிட்டு, வலியணும் உனக்கு வந்தா மட்டும்தான் உனக்கு தெரியும். அம்மா, அப்புறம் இந்த முட்டி எல்லாம் ரொம்பவே வலிக்குதம்மா. வலிக்காம போனா முட்டி காலை விட்டுருப்பாங்க, அப்போ முட்டி வலிக்காம உன் மண்டையை வலிக்கும். மக்களை, நீ இந்த சோஃபால உட்காரு, அம்மா உனக்கு டைகர் பாம் எடுத்துட்டு வரேன், உனக்கு தலையில தடவி விடுறேன், உட்காரு மோனே. ஐயோ, தலை சுத்துற மாதிரி இருக்கே. பார்த்து ரொம்ப சுத்திராம, அப்புறம் தலை கீழே வந்து விழுந்துட போகுது. ஏன்டி நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற? நிஜமாடி தலையெல்லாம் வலிக்குதுடி. எங்களுக்கு ஒரு வாரத்துல ஒருக்கா வலிக்கும், 2 தடவை வலிக்கும். உனக்கு 4 ஃபுல்லாக தான் வலிக்குதே. மக்களை, அம்மா திப்பிலி எல்லாம் போட்டு கசாயம் காய்ச்சி கொண்டு வந்துருக்கோம்னா இதை குடி சளி எல்லாம் இறங்கி போகும். எப்பே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் தரணும்னு பார்த்தா கசாயம் என்னத்த கரமத்தை கொண்டு வந்து தர்றாங்க. குடி டீ, மூடிட்டு வாங்கி குடி, உனக்கு சளி எல்லாம் குறையும். சரி மோன, நீ இதை குடி. எடி காக்க கொண்ட வா, அந்த தேங்காய் துருவாட்டி. சனியும் பிடிச்சவள அறிய. இப்போ இந்த கொண்டே பிடிச்சி இழுத்து எடுத்துட்டு வர டாட்டி. இவளுக்கு வலிக்கிறது மட்டும் தான் வலி, வேற எல்லாருக்கும் வந்தா வலி இல்லை. ஏ பாட்டி, இப்போ போய் வேலைச்சு போ. சரி, இந்த கர்மத்தை எவன் குடிப்பான்? போய் தூர ஊற்றுவான். நைஸாக வேலை செய்கிறது எஸ்கேப் ஆயாச்சு. இனி எப்படி இந்த ரெக்கார்டு எழுத வைக்கிறது இந்த காக்க கொண்டைய? மயக்கம் போட்டு விழுந்து கிடைக்க மாதிரி நடிப்போம், அப்போதான் இன்னைக்கு ரெக்கார்டு எழுதி தருவா. ஐயோ அம்மா, தலை சுத்துதம்மா. ஐயோ,
எனக்கு பொண்ணு முளை என்ன முளை ஆச்சு? எலும்புடி முளை எலும்பு. மோனே எலும்பு மோனே. இது ஒட்டடை குச்சி கீழே விழுந்து கிடக்குது. சனியனே எலும்பு எதுக்கு இப்படி தரையில கிடந்து விடுறாங்க? அப்ப உன் ரூம்ல படுத்து தூங்கிட்டி. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரிங்கம்மா, நீங்க அந்த ஆட்டோ உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஒரு ட்ரிப்ஸ் போடுவோம், அப்ப சரியாயிரும். சனியம் பிடிச்சது எப்படி கோத்து விடுதுன்னு பாரு. ஐயோ மாட்டி நான் ஃபோன் பண்றேன், நீ தங்கச்சி பத்திரமா பாத்துக்க என்ன. சரி நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் இவளுக்கு இந்த டிக்கில ஒரு ஊசி போட்டா எல்லா வலியும் சரியாயிரும். அம்மா அம்மா எனக்கு இப்ப லைட்டா முழிப்பு வருதம்மா. லைட்டாகவும் வரும் ஸ்ட்ராங்காகவும் வரும். அம்மா அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. இவளுக்கு அடிக்கடி இப்படி தானே ஆகுது. ஒரு ஸ்கேன் எடுத்து இவளுக்கு 4 குத்து குத்துனா தான் சரி வரும். மாட்டி காக்க கொண்ட நீ உருப்படியாக ஒரு இது சொல்லியிருக்கிற. இவளுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும். அம்மா எனக்கு சரியாயிட்டம்மா. இப்போ கொஞ்சமாக தான் தலைவலிக்குது. உனக்கு கொஞ்சம் வலியே நான் இப்போ தீட்டு தரம்பட்டி உனக்கு. இவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் அம்மா. என் செல்ல மோனே, உனக்கு தான் ஊர் உலகத்தில் உள்ள எல்லா வியாதியும் வந்து கிடக்கு. என் புள்ள படுற பாடு. சரி மக்களை, நீ படுத்த ரெஸ்ட் எடு. அம்மா நான் படுத்த ரெஸ்ட் எடுக்கலாமா? ஆனால் எனக்கு நாளைக்கு 5 ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணணும் அம்மா. 5 ரெக்கார்ட் நோட்டா? எப்படி மொழி நீ எழுதுவ? அதாம்மா, எனக்கு என் படிப்பு தான் முக்கியம். பரவாயில்ல, நான் மெதுவாக போயிருந்து எழுதுறேன். காக்கு கொண்ட மனசாட்சி கட்ட விட உன் தங்கச்சி இந்த பாடுபடுறா, இப்படி நிற்கிற. அவளுக்கு இந்த ரெக்கார்டு எழுதி கொடுட்டி. அண்ணா லட்டு தின்ன ஆசையா ஒர்க் அவுட் ஆகுதுடி. இவளுக்கு கூட நான் ஒன்று எழுதி கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு வேலையில் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ? அம்மா பரவாயில்ல அம்மா, அக்காவை போக சொல்லுங்க, நானே எழுதிக்கிறேன். அக்காவும் பாவம் இல்லைம்மா. நடிக்கிறாளா இல்லை உண்மையில தான் பேசுகிறாளான்னு தெரியலையே. அக்கா நீ